Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான இட்லி உப்புமா தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தா திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமா கடுகு தாளிச்சிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப. ஆனால் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துறேங்க. சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுத்ததாக நல்லா மசிச்சு வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தியில் சின்ன பீஸாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா கையில் மசிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.